ஆடு வளர்ப்பில் ஈடுபடுற நிறைய பேர் செய்கிற தவறு இதுதான். இது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. பெரும்பாலும் யாருக்குமே இது தெரியறதில்ல. நான் சொல்கிற இந்த தகவல் பெரும்பாலும் எந்த சேனல்லையும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். பெரும்பாலும் ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும். சரி, எனக்கு ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்குது, பென்சிங் போட்டு வச்சுருக்கேன், ஆடுகளை வாங்கிட்டு வந்து அதில் விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விஷயத்துக்குள்ளே வரும். இந்த மாதிரி ஆடுகளை நம்ம வளர்க்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம 1 ஏக்கரோ அல்லது 2 ஏக்கரோ பென்சிங் போட்டு வச்சுருக்கோம். அதில் ஒரு 50 ஆடு 60 ஆடு விடுறோம். டெய்லி அதில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஈவினிங்கில் நம்ம ஃபீடு போடுறோம், இல்லை காலையில் ஈவினிங் 2 வேளை நம்ம ஏதோ ஃபீடு போடுறோம். மற்ற டைமில் ஓப்பன் பண்ணி விட்டுறோம். அந்த பென்சிங்குள்ளே அது சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே அந்த ஆடுகள் சுற்றிட்டே இருந்து அங்கேயே யூரின் போவோம், அங்கேயே புழுக்க போடுவோம். மழை காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த இடம் ஈரமாக இருக்கும்போது அதுக்குள்ளவே அந்த கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பில்லு, அதாவது அந்த இடத்துல முளைக்கக்கூடிய அந்த பில்லை மட்டுமே அது சாப்பிடும்போது கண்டிப்பாக ஈட்டி மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருடைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க இடத்துக்குள்ளேயே பள்ளம் இருக்கும். கேட்டால் அது இல்லை சார், அந்த தண்ணி கூட வைக்கிறதில்ல சார், நம்ம இடத்துலையே ஒரு பள்ளம் இருக்குது, அதில் தண்ணி குடிச்சிட்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இடங்கள் ரொம்ப டேஞ்சரான இடங்கள். அதில் நம்ம வளர்க்கும்போது கண்டிப்பாக ஆடுகள் நோய்வாய்ப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்னே தெரியாது. இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இது எதனால் வந்ததுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த ஆட்டை பாருங்கள். பின்னங்கால் சரியாக தரையில் வைக்க முடியல, கால் நடக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இது எதனாலன்னு சொல்லிவிட்டு நம்ம அசஸ் பண்ணவே முடியாது. ஆனால் காரணம் இது தான். குறிப்பிட்ட இடத்துலையே தொடர்ச்சியாக மேய்க்க விட்றது இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஈட்டி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதுக்கு பதில் நம்ம பரனில் வளர்த்துக்கலாம். பரனில் வளர்க்க முடியல, பரன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தரையில் கூட வளர்த்துக்கலாம். இடம் மாற்றி மாற்றி அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல மேய்க்க விட்றது தப்பு. இருக்கிற இடத்துல நம்ம தீவன பயிர் செஞ்சு சாப் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கிடா குட்டிகளை மட்டும்தான் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சோளம், இரும்பு சோளம், வெள்ளை சோளம் இந்த மாதிரியான தீவனங்களை பயிர் செஞ்சு காய வச்சு நீங்கள் சாப் கட் பண்ணி போட்டுக்கலாம். பசுந்தீவனம் தேவையில்லை. நீங்கள் ப்ரீடிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் பசுந்தீவனங்களை பயிர் செஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஒரு 10 ஏக்கர் இருக்குது, 20 ஏக்கர் இருக்குது, அதில் நான் ஒரு 50 ஆடு விடுறேன், 100 ஆடு விடுறேன்னா அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பேசிட்டுக்கிறது ஒரு 50 ஆடு 60 ஆடு 100 ஆட்டை 1 ஏக்கர் 2 ஏக்கருக்குள்ளவே நீங்கள் ரெகுலராக விடும்போது பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி தான். பரவலாக வெளி மேய்ச்சலுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நம்ம விடுறதில் பிரச்சனை கிடையாது. அந்த இடங்கள்லையுமே கூட நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், குளம், குட்டை, ஏரி இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அல்லது அதை ஒட்டி நீங்கள் மேய்க்கக்கூடாது. மற்றபடி வெளி மேய்ச்சலுக்கு போகிறது பெரிய அளவில் தப்பில்லை. வெயில் இருக்கக்கூடிய, அதாவது வெயில் படக்கூடிய இடங்களில், மேட்டுப்பாங்கான இடங்களில் நம்ம மேய்க்கிறது நல்லது. ஆடுகள் காலார வெயிலில் போயிட்டு சுற்றிட்டு வர்றது நல்லது தானே, நீங்கள் அது தப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆடுகளுக்கு வெயில் தேவை தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்கள் கொட்டகைக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு காலி இடத்த நீங்கள் விட்டுங்க. அதுக்கு வெயில் தேவைப்படும் போது அதில் போய் படுத்துக்கும். பறனாக இருந்தால் பரணையே கொஞ்சம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வெளியில் நீட்டி மேலே ஷெட் இல்லாமல் பறனை மட்டும் வளர்த்து விட்டிங்கன்னா அதில் தேவைன்னா அதில் போய் படுத்துக்கும். ஆனால் கட்டுத்தரையை நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறது நல்லது.